இங்கே பதுங்கி இந்த ஹீரோ மறுபடியும் சொந்த ஊருக்கே திரும்பி வந்து அவன் ஒய்ஃபை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, நீ சீக்கிரமாகவே குழந்தை பெற்று தரப்போற, நீ ராஜாவாக போகிற, அதனால வந்து அந்த முதலாளியை கொண்டு நீ தான் வந்து ராஜா இடத்துல உட்காரணும்னு சொன்ன உடனே அவனை சும்மாலாம் கொல்ல முடியாது, அதுக்காக நிறையா பிளான் பண்ணணும்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே டைம் அந்த முதலாளி என்ன சொல்கிறான்னா, அவங்க பையனுக்கும் அந்த யூனியன் லீடருக்கும் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒரே பண்ண லவ் பண்ணுறதுனால இவனுக்குள்ள கிளாஷ் ஆயிரும், அதனால பையனை மட்டும் வெளியூருக்கு அனுப்பணும்னு சொல்லி ஹீரோவையும் அவனோட கையாலையும் கூப்பிட்டு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போய் அவனை விட்டுவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ நானே அவனை போய் விட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோவும் ஒய்ஃப் கொடுத்த ஐடியா படியே அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் வெளியூரில் ஒரு பங்களாவில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, முதலாளி ஃபோன் பண்ணி என் புருஷன் வெளியூருக்கு போயிருக்கான், நீங்கள் வா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னோன்னா அவனும் டிரைவரை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே கிளம்பி வந்துடுறான். அந்த டைமில் அந்த முதலாளி பையனும் முதலாளிக்கு ஃபோனை போட்டு என்னப்பா அனுப்பி விட்டீங்க, நான் சண்டைலாம் போட மாட்டேன், உங்களுக்காக தான் நான் பேசணுன்னும் போது கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே இருறா, எல்லாம் சரியாக போயிடும் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, முதலாளிக்கு ஃபுல் சரக்கு கொடுத்து மட்டையாக்கி வச்சிருது. ஹீரோவும் அவங்க பையனுக்கு சரக்கு கொடுத்து மட்டையாக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டாக பைக் எடுத்துகிட்டு போய் பீச்சில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாதனமாக போகிறான். ஆனால் ஹீரோ பைக் விட்ட இடத்துல பக்கத்துலேயே ஒரு போட்டில் ஒரு பொண்ணு கூட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கான். ஹீரோவை அவன் பார்த்துடுறான். வீட்டுக்கு போன ஹீரோ என்ன பண்ணுறான்னா, தூக்கிட்டு இருந்த அந்த முதலாளியை அந்த இடத்துல ஒய்ஃப் முன்னாடி கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான். அவங்க டிரைவரை வந்து கடத்தி கூப்பிட்டு போயிடுறானுங்க. டெட் பாடியை மட்டும் கடலில் தூக்கி போட்டுடுறானுங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் நிற்கும் போது ஹீரோட ஒய்ஃப் மட்டும் அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து நடிச்சிடுறா.